இங்க ஒரு வேம்பையர் நான் மனுஷனா மாறணும் அப்படின்றக்காக 100 வருஷம் ஒரு சவப்பட்டியில போய் தூங்க போறான் அப்படின்ட்டு போகுது. போறதுக்கு முன்னாடி தன்னோட வேம்பியர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கரெக்டா 100வது வருஷம் வந்து என்னை எழுப்பிடுங்க அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி உங்க வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மேன்ஷனை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சவுக் பெட்டிக்குள்ள போய் படுக்குது. இப்ப அவர் போய் படுத்ததுக்கு அடுத்தது அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழறதுக்கே பக்குலாம போயிட்டாங்க. அதோட அந்த பட்லரோட பையன் பேர காணாம போயிட்டாரு. அதனால கியூர் வந்து பாத்தீங்கன்னா தலைமறைப்பா ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழிச்சு இந்த மேன்ஷனை யாருமே பாத்துக்க இல்ல. இந்த வம்சாவளியை சேர்ந்த ஒரு பொண்ணு கிட்ட அந்த மேன்ஷனோட பொறுப்பை கொடுக்குறாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு தெரியாத அந்த பொண்ணு என்ன பண்றா, போய் அந்த மேன்ஷனை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா நடுகால ஒரு சவப்பெட்டி இருக்குமா. அந்த சவப்பெட்டியை ஆர்வத்துல திறந்து பார்க்க டக்குனு அங்க இருக்கிற மெழுகுவர்த்தி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து அந்த வேம்பியர் வெளில படுது. வெளில பந்ததுமே அதுக்கு ரத்தம் வர அடிக்குது. 100 வருஷம் கழிச்சும் எப்படி ரத்தம் வர அடிக்குதுன்னு சொல்லி பார்த்தா கரெக்டா இந்த பொண்ணு 100வது வருஷம் வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணிருக்கா. அதனால பாதி மனுஷனாகவும் பாதி வேம்பியராகவும் இப்ப இவரு வாழ்ந்துட்டு இருக்காரு.